அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நாங்கள் அல் பத்ர் ஹஜ் சர்வீஸின் சார்பாக உம்ரா செய்யறக்காண்டி வந்தோம். மக்காவில் உம்ரா முடிச்சுட்டு இப்போ மதீனாவில் நாங்கள் வந்து ஜியார் செய்யறக்காண்டி வந்தோம். அந்த அடிப்படையில் நேற்று நைட்டு தான் வந்தோம். இன்றைக்கி காலையில் நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி உஹதினுடைய அந்த மலைகளை, அந்த யுத்தத்தினுடைய இடங்களை பார்க்கறக்காண்டி வந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள் உஹது மலை, எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். அதே சமயம் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள், அகலத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு நீளமாக போய்கிட்டே இருக்குன்னு. இந்த மலை இரவு நேரத்தில் பார்க்கும்போது தங்க மாதிரி அப்படியே மின்னுன்னு சொல்கிறாங்க. லைட்டுகளை போட்டு அடையாளம் காமிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம பார்க்குறோம், இது சையீது ஷுஹதா என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிது ஷுஹதா. சுகதாக்கள் அதிகமாக இங்கே அடங்கி இருக்கனால இந்த பள்ளிக்கு அந்த பேர் வந்திருக்குது. சகாபாக்களுடைய 70 சகாபாக்களுடைய கபரிஸ்தானுகள் இந்த இடத்துல தான் இருக்குது. அதில் 3 சகாபாக்களுடைய கபர்களுக்கு வந்து ஒரு அடையாளம் போட்டிருக்கிறாங்க. 67 சகாபாக்களுக்கு தனி அடையாளம் போட்டிருக்கிறாங்க. கற்களை வச்சு அதை பார்த்தாவே தெரியும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மலை இருக்கே ஜபலி ருமாத்துன்னு சொல்லப்படக்கூடிய மலை. இந்த மலைக்கு மேலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 சகாபாக்களை ஏறி நிற்க சொல்லி நீங்கள் போர் முடிகிற வரைக்கும் கீழே இறங்காதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தலைமையாக இருந்தவங்க அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுதான் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மலை. இதை பார்க்குறக்காண்டி மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. நல்ல முறையில் பார்த்தோம். ரொம்பவும் மனசுக்கு ராகத்தாக இருக்கக்கூடிய இந்த பகுதி. ஆனால் வெயில் இங்கே கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகத்தான் இருக்குது. ஆனால் மாலை நேரங்களில் இந்த இடம் ரொம்பவும் அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவசியம் வந்து பாருங்கள். ஈமானுடைய அந்த யக்கீனை நம்ம வளர்த்துக்கிறதுக்காக வேண்டி அவசியம் வந்து இந்த இடங்களை நம்ம பார்க்கணும். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பானவர்களே, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரும் இங்கே தான் இருக்குது. சையீது ஷுஹதாவான ஷஹீதுகளுக்கெல்லாம் தலைவரான ஹம்சாவோட கபர் அங்கே தான் இருக்குது. சொர்க்கத்தில் ரெக்கை விரித்து அவர்கள் பறந்து கொண்டு இருக்கிறாங்க என்பதாக நாம் பார்க்குறோம். இங்கேயும் நாம் பார்க்கலாம். அவர்களுடைய கபரை சுற்றி மேலே வந்து இந்த மாதிரி புறாக்கள் வந்து பறந்துக்கிட்டு இருக்குது. புறாக்கள் மேலே கபர்லேயே எப்போ ஒரு கூட்டம் உட்காந்துட்டே இருக்குது. மற்ற கபர்கள் எல்லாம் அப்படி கிடையாது. நாம் இங்கே பார்க்குறோம் எந்த அளவிற்கு புறாக்கள் வந்து வெயில் நேரங்களில் உணவுக்காக வேண்டி தின்னுட்டு இருக்குதுன்னு நாம் பார்க்குறோம். ஆனால் நம்ம அந்த சையீது ஷுஹதாவான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கபரில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அந்த கபருக்குள்ளே நம்ம பார்க்குறோம் புறாக்கள் எப்போயுமே அது மேலே உட்காந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பெரிய ஒரு கூட்டம், மிகப்பெரிய ஒரு வல்லமையாக ஆச்சரியமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய பேரருள் தான். அவசியம் வந்து நம்ம எல்லோரும் பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.